ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறது உங்கள் பிளேஸ், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட், அந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் மெஷரப் பண்ண முடியும். நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 10 பாயிண்ட் மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸில் ஒரு 6 பாயிண்ட் இருந்தாலும் கூட நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக சீக்ரெட்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ண தெரியணும். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஒர்க்கை கன்டினியூ பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா பாயிண்ட். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கா. செகண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒர்க்கையும் ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்தையும் நீங்கள் ஆர்கனைஸாக, அதாவது தன்னை ஹேண்டில் பண்ணுறதும் அடுத்தவங்களை ஹேண்டில் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, இந்த 3 மேனேஜிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அது இருக்கா. பர்சனல் க்ரோத் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கா. பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் அதர்ஸ், அதர் பீப்புள் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோமா. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங், அங்கே இருக்குது ஃபிசிக்கலாகவும் சேஃப்டியாக இருக்குமா, சைக்காலஜிக் சேஃப்டி இருக்கா, ஒர்க் பிளேஸ் அசார்டு இருக்கா, வெல்பீயிங் இருக்கா, சேஃப்டி எல்லாம் ஃபீல் பண்ணுறோமா அப்படிங்கிறது பாருங்கள். மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக அங்கே இருக்கா. மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அஃபீஷியலாக நம்ம கனெக்ட் ஆகிறோமா, ஒவ்வொருத்தர் கூடயும் அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃப்ரீடம் அண்ட் அட்டானமி, நம்ம ஒரு ஃப்ரீடமாக ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியுதா, ஃப்ரீடமாக ஒரு ஒர்க்கை செய்ய முடியுதா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன், நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்னென்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கார் பல வருஷமாக, அதே வேலையை நம்ம எடுத்து பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், அது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்காது, நம்ம பெரிய அளவுக்கு மதிக்கப்பட மாட்டோம். அவர் பண்ண ஒர்க்கில் இருந்து ஒரு அப்டேஷன் என்ன பண்ணுறோம், நியூ ஒர்க் அப்டேட் என்ன பண்ணுறோங்கிறது தான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் இது நோட் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி, நமக்கு நிறைய சேலஞ்சஸ் ப்ராப்ளம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்குள்ளே டெவலப் பண்ணுறோம் அடாப்ட் பண்ணி அப்படின்னா அது சக்ஸஸோட ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஒர்க் பிளேஸில். பர்பஸ் அண்ட் அலைன்மெண்ட் வித் கோல்ஸ், நம்ம பர்பஸாக எதுக்கு வந்திருக்கோம், நம்ம டிபார்ட்மெண்டல் மெட்ரிக்ஸ் என்ன, நம்ம யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன கேபிஐ இருக்குது, நம்ம என்ன கேபிஐ பண்ணணும், கேஆர்ஏ எது, எந்த கேஆர்ஏல ஒர்க் பண்ணணும், ஷேர்டு கோல்ஸாக இருக்கா. நம்ம இதை அச்சீவ் பண்ணி கொடுத்தா தான் அவர் கோல் அச்சீவ் பண்ணுவார், அவர் கோல் அச்சீவ் பண்ணாதான் டிபார்ட்மெண்ட் கோல் அச்சீவ் ஆகும், டிபார்ட்மெண்ட் கோல் அச்சீவ் ஆனதான் ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் ஆகும் அப்படின்னு ஷேர்டு கோல் விஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 10 பாயிண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இதான் மெஷரிங் பாயிண்ட் ஆஃப் சக்ஸஸ் இன் யுவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போங்க வரும், நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீடமாக, க்ரியேட்டிவிட்டியாக, டீம் ஒர்க்காக, தேவையான சமயத்தில் சப்போர்ட்டிவாக அட்வைஸ் பண்ணியும் நமக்கு நல்ல டைரக்ஷன் சொல்லி கொடுத்து கொண்டு போகிற பர்சன்ஸ் இருக்காங்க, நம்மளை ப்ளேம் பண்ணலை அப்படின்னாவே ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ஈஸியாக நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். ஆனால் நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, நமக்கு சொல்லி கொடுக்கல, பர்பஸாக நம்மளை லிங்க் ஆகலை, ஒர்க்கு அஃபிஷியலாக கனெக்ட் ஆகலை, அன்னெசரியாக கனெக்ட் ஆகுறாங்க, அன்வான்ட் காசிப் பேசுகிறாங்க, டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேஸில் சக்ஸஸுக்கான சீக்ரெட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்மெண்ட்டில் தன்னோட செல்ஃப் க்ரோத் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், அதாவது அதர் பர்சன்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது, டிபார்ட்மெண்ட்டோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லோரும் டீமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், இது எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒர்க் பிளேஸ் சீக்ரெட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம்.
மோஸ்ட் ஆஃப் த டீமில் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் இருந்தும் சில பேருக்கு தெரியாது. இப்போது ஒரு இன்சார்ஜ், ஒரு சீனியர் வந்து உங்கள்கிட்ட இதை சேஞ்ச் பண்ணிக்கங்கிறாங்க. நீங்கள் ஒரு ரெசிலியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க, ஒரு அடாப்டபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, எஸ் சார், ஐ வில் கரெக்ட் அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டு அக்செப்ட் பண்ணி பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் ரெசிலியன்ஸ் ஸ்கில் உங்களுக்கு இல்லாமல் போகும்போது அந்த ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்தாவே, இல்லை ஒரு ஃபீட்பேக் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சொன்னாவே நம்ம அவங்கள தப்பாக நினைப்போம். ஆனால் நமக்கு நேரடியாக நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு முன்னாடி நின்று நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கேரியரில் வெர்ஷன் அப்டேட் பண்ணி கொடுக்கும். யூ ஆர் தி கிஃப்டட் பர்சனாக இருக்கிறனால தான் அவங்க நேரடியாக உனக்கு முன்னாடி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நீ வேண்டாத ஆள், உன்னை ஆர்கனைசேஷன் ரிலீவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படாது. ஸோ அப்போ அவங்க யாருமே உனக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாரி நீங்கள் வழினா போய் ஃபீட்பேக் கேட்டும் சஜஷன் கேட்டும் யாருமே உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு ஓப்பன் ஃபீட்பேக் கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் கன்வியூ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கீப் ஆன் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க, லேர்னிங்கில் உங்களை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் நீங்கள் வெர்ஷன் அப்டேட் ஆவீங்க. படிக்கலைன்னா, லேர்ன் பண்ணிக்கலைன்னா அப்புறம் எப்படி அடுத்த வெர்ஷனுக்கு போவீங்க? நீங்களும் டெவலப் பண்ண மாட்டீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகாது, ஸ்டாக்னன்ட் ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, ஃபெயிலியர் பர்சன் ஆயிடுவீங்க. அப்போது ஒர்க் பிளேஸில் இந்த 10 பாயிண்ட் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கில் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. இந்த 10 பாயிண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமில் இருக்கீங்கன்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மென்டாரிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒர்க் பிளேஸில். நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்மளோட கேரியர் க்ரோத்தில் யார் வேகமாக க்ரோத் ஆகிருக்கா, அவங்க பேசிக்காக என்னென்ன ஸ்கில் இருக்குது, எதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், எந்தெந்த ஸ்கில்லெல்லாம் நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கலாம்னு நம்ம திங்க் பண்ணுறோம் பாருங்கள். அந்த ஸ்கில்லு தான் வந்து நம்மளை அடுத்த வெர்ஷனுக்கு கொண்டு போகும். நம்ம அதை மெஷர் பண்ணாமல் விட்டுறோம். அந்த மாரி பர்டிகுலர் மென்டார்ஸை நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கோம். அந்த சீனியர் கூட நம்ம மென்டியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கோங்கிறது நமக்கு ஃபெயிலியரை கொடுக்கும். சீனியர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்டர் 20 வயசு நம்மளை ஒன்று அதிகமாக இருக்கலாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அதை அவர் ஓப்பனாக ஷேர் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்குது அப்படின்னா அவர் தான் உங்கள் ரைட் மென்டார் ஒர்க் பிளேஸில். அப்போ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் உங்கள்கிட்ட அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க மென்டார் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஒர்க் பிளேஸில் நடக்குது அப்படின்னாலும் அப்போ நீங்கள் அந்த ஒர்க் பிளேஸில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ். அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நுணுக்கங்கள் தெரியணும், இன்சைட்ஸ் தெரியணும். அப்போ தான் தென் யூ ஈஸிலி ஐடென்டிஃபை இந்த ஒர்க், இந்த ஏரியா, இந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ரிலேஷன்ஷிப்லேயும் அஃபீஷியலாக கனெக்ட் ஆகுறாங்க, ஒர்க்கை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, ஈவினிங் ரைட் டைமில் கிளம்புறாங்க, ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, டைம் ஃப்ரேமில் நம்மளை ஒர்க்கை டார்கெட் புஷ் பண்ணி ஒர்க்கை வாங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க அடுத்த வெர்ஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் ஒர்க் பிளேஸில் அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்காம, டைம் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணாமல், உங்களை புஷ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சீக்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பிளேஸில் நம்ம இருக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு அஜைலாக ஒர்க் பண்ணுறோம், ஒரு மொமெண்டம் அங்கே கிரியேட் ஆகிருக்குது, ஒரு அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீட்பேக் ஓப்பனாக கொடுக்குறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒர்க் பிளேஸ் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒர்க் பிளேஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் டீமான மெஷரப் பண்ணுறக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம டீமில் இருக்கா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதும் உங்களுக்கு ஸ்கில் வேணும். இந்த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்க, இந்த மெஷரபுளாக நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அடுத்த வருஷம் போக முடியாது. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இயர் பாஸ் ஆகிட்டே இருக்கும், பட் கேரியர்லையும் ப்ரொஃபஷனலையும் பெரிய அளவுக்கு க்ரோத் இருக்காது. அப்போ நீங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது, ஒரு மீனிங்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்ஸு, நீங்கள் ஒரு ஐடியாவை பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஒர்க் பிளேஸில் எப்போவுமே நான் சொன்ன மாரி அப்படியா
10 வருஷம் வேலை செய்கிறாங்க, அந்த ஒர்க்கை நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம், அதனால நம்ம சாதிச்சிட்டுன்னு நினச்சிடாதீங்க. அது மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது. நீங்கள் என்ன அந்த ஒர்க்கில் புது அப்டேஷன் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கை எவ்வளோ கன்சைஸாக பண்ணுறீங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் டெவலப் பண்ணுறீங்க பொறுத்து தான் ஒர்க் பிளேஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ இனோவேஷன் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கும் இனோவேஷனுக்கும் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பிளேஸில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்போ மாடர்ன் மெஷர்ஸ் ஆஃப் சக்ஸஸை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்ஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பிளேஸில் சக்ஸஸ்ஃபுல் டீமில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு உங்களை செல்ஃபாக நீங்கள் எவால்வேட் பண்ணிக்க முடியும். இதுக்குரிய ஒவ்வொரு நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ஒர்க் பிளேஸ் ஹாப்பியாக இருக்கணும். ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி ஈவினிங் போகும்போது அடா இன்னைக்கு வந்தேன், இன்னைக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாம் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் வைப்பாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட், அந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு சரியான டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் நீங்கள் கன்வியூ பண்ணலாம். அதுதான் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மாடர்ன் மெஷர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஆல்.